யூடியூபோட மானிட்டைசேஷன் அவங்க வந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யார் யாரோட சேனல்லாம் இனிமே பணம் கட் ஆக போகுது, மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தாலும் டிமானிட்டைசேஷன் ஆக போகுது. ஸோ எந்தெந்த சேனல்லாம், சரி வாங்க இந்த வீடியோவில் யூடியூபோட அப்டேட் என்ன அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? நான் சதீஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். கைஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். சரியா? நீங்கள் வந்து இதை பாருங்கள். நான் கண்டிப்பாக அந்த யூடியூப்பில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை மட்டுமே பார்த்துட்டு போயிடுங்க. சரியா? என்னன்னா கைஸ், நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். சரி, அது பெரிய சேனலோ சின்ன சேனலோ, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ, வியூஸ் அதிகமாக போகுது, ஆனால் என்னோட சக்திக்கு நான் ஒரு சேனல் ரன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு வீடியோ எடுக்கிறேன். என்னால் பேச தெரிஞ்ச பேசுகிறேன். எனக்கு எடிட்டிங் சுத்தமாக தெரியாது. பிடிக்காத விட எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு வரேன்னு நம்புகிறேன். சரிங்களா? சரி, இதில் என்னன்னா நான் போடுறது ஒரு 5% ஹார்ட் ஒர்க் தான் வச்சுக்கோங்களேன். அந்த 5%க்கு ஆன ஹார்ட் ஒர்க் கூட எனக்கு வந்து அதுக்கான பலன் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? என்னன்னா, இது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து புலம்புறதுக்கோ ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ கிடையாது. ரொம்ப சிம்பிளா முடிச்சு நான் கண்டென்ட்குள்ள போயிடுறேன். என்னன்னா, ஒரு ஒரு புதுசா ஒரு யூடியூப்குள்ள வரானா அவனுக்கு வந்து அவன் புரியுது, அவன் கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆவான். ஆனா அவன் போடுற கண்டென்ட்டை நீங்க வந்து கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணலாம். இப்போ என்னோட லாஸ்ட் வீடியோ நான் போட்டது வந்து மியூசிக்கோட வேல்யூ, அந்த வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வீடியோலாம் ரொம்ப ரசிச்சு பண்ணேன். எனக்கு பிடிச்ச கண்டென்ட்னால ரொம்ப ரசிச்சு என்னால் தெரிஞ்ச எடிட்டர் எல்லா வீடியோவோட நான் அதில் தான் கொஞ்சம் எடிட்டிங் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் நான் பண்ணியிருக்கேன். தம்ப்நெயில் நல்லாவே பண்ணேன். எல்லாமே நான் பெஸ்ட்டாக பண்ணேன்னு நம்புறேன். ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்து சுத்தமாக ரெஸ்பான்ஸே வரல. நான் போட்டு 1.5 நாள் வரைக்கும் 9 வியூஸ் தான். ஈவன் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 400 சில்லறை இருந்தது. 9 வியூஸ் நினைச்சு பாருங்க. அதனாலதான் எனக்கு என்ன ஒரு கோவம்னா, நம்ம ஒரு ஜென்யூனான வீடியோ போடுறோம், நமக்கு ஒரு வியூஸ் கிடைக்க மாட்டேது. ஆனா நிறைய பேர் வீடியோஸ்ங்கிற பேர்ல கெட்ட வார்த்தை பேசுறான், கெட்ட வார்த்தை மட்டுமே வீடியோவா போடுறான், டபுள் மீனிங் பேசுறான், ரியாக்ஷனுங்கிற வீடியோல ரியாக்ஷனுங்கிற பேர்ல தப்பு தப்பா பேசுறான், கெட்ட வார்த்தையில வீடியோ கமெண்ட் போடுறான், பொண்ணுங்களை திட்டுறான். அப்போ அவனுங்களுக்கெல்லாம் எல்லாமே இந்த சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸ், அதாவது நீங்க என்ன மாதிரி நான் கொஞ்சமாவது ஏதோ இம்ப்ரூவ் பண்றேன். சரி, ஓகே, நான் நல்லா போடலதான், கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் பண்ண இல்லைன்னு நான் சொல்லல. நான் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் ஒரு சேனல் நான் உருவாறேன். அட்லீஸ்ட் நீங்க எனக்கு தட்டி கொடுக்கலனாலும், என்ன சொல்றது, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்ல, ஏதாவது ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்க என்ன மாதிரி சேனலுக்கும். சரிங்களா? அப்போ நீங்க அந்த மாதிரி சேனல் மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்குதான் நீங்க பண்ணுங்க, ஒண்ணுமே இல்லை கைஸ். ரியாக்ஷன் வீடியோன்னு போடுறானுங்க. நான் ரியாக்ஷன் வீடியோ போடுறவங்க எல்லாத்தையுமே நான் சொல்ல, ரியாக்ஷன் வீடியோ போடுறவங்க சில பேர் நல்லாவும் போடுறாங்க, அவங்களோட எஃபர்ட்டும் போடுறாங்க. பட் ஒரு சில பேர் பேட் வேர்ட்ஸ் மட்டுமே வச்சு நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன். அவனுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, அவனுக்கு அவ்வளோ வியூஸ் போகுது, லேக்ஸ்ல போகுது. ஏன்னா அவனை விடவா நான் அவ்வளோ இதாக போட்டேன். அப்போ நீங்க என்ன ப்ரொமோட் பண்றீங்க? நீ அந்த மாதிரி கண்டென்ட் போடு, நீ டபுள் மீனிங் கண்டென்ட் போடு, பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணி பேசு, அவனே திட்டு. இப்போ நீங்க பாக்குற நிறைய ரியாக்ஷன் வீடியோ ஸ்டார்டிங்ல, ரியாக்ஷன் சேனல் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகே தமிழ், ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஎன், ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி மேன், இந்த எல்லா சேனலுமே. நான் அவங்க தப்பு சொல்ல வரல. ஸோ அவங்க போடுறாங்க, நான் அவங்க இப்படி போறனால அவங்க தப்பானவங்க நான் சொல்ல வரல. ஆனா அதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை நான் வந்து யூடியூப்ல வரும்போது அதெல்லாம் நான் ஒரு என்ன சொல்றது, பிரின்சிபலோட வந்தேன். நீங்க அதை வந்து எப்படி வேணா கலாய்ச்சிக்கலாம், பேட் வேர்ட்ஸ் பண்ணி வீடியோ போடக்கூடாது, நான் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசி வீடியோ போடக்கூடாது, அப்படி போட்டு நம்ம வளரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப இருக்க கண்டிஷனுக்கு நீ அப்படி பண்ணாதான்டா நீ வளர முடியுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. சரிங்களா? அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நான் நம்புறேன் இந்த வீடியோவுக்கு வியூஸ் போகும். நான் வேணா பாருங்க, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா வியூஸ் போகணும், இல்லைன்னு சொல்லு.
இந்த வீடியோ பாருங்க. அப்புறம் அப்ப நீ அந்த கமெண்ட்ல சொல்லுங்க, நீ நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுமா இல்ல வேற மாதிரி வீடியோ போடுறதா அப்படின்னு சொல்லுங்க. நான் இவ்வளவு பேசுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா கம்மி பேர் தான் பார்ப்பாங்க. சரி, ஓகே, பாக்குறவங்க பார்க்கட்டும், வியூஸ் வர்றது வரட்டும். நான் என்னோட கன்சிஸ்டன்சியை நான் போட்டுட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா ஒரு நாள் வீடியோ போகும்னு நம்புறேன். என்னோட எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? சரி, ஓகே. முடிஞ்சாலும் என்ன மாதிரி சின்னதா வரவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுங்க. சரிங்களா? ஏன்னா சின்னதா வந்தாதான் பெருசா ஆக முடியும் இல்லையா? ஒவ்வொரு ரூபாவா சேர்ந்தாதான் 1000 ரூபா, 1000 ரூபா சேர்ந்தாதான் 1 லட்சம். எடுத்தோடனே 1 லட்சம் வேணும், நீ என்னடா 1 ரூபா தான் வச்சிருக்கேன்னா எப்படி? சரி, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். நான் பேசுனதுலாம் பிடிக்கலாம், ஸ்கிப் பண்ணிருங்க. சரியா? என்னன்னா கைஸ், இப்ப யூடியூப்ல வந்து புதுசா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா அப்படின்னா அவங்களோட பாலிசியை வந்து சொல்லியிருக்காங்க. அது புதுசாவான்னு கேட்டா ஆல்ரெடி இருந்தது தான். அது என்னன்னா ஷார்ட்டா சொல்லிடுறேன். நிறைய சேனல்ல நிறைய போட்டுட்டு இருக்கு. அந்த அவன் சொன்னது, யூடியூப் சொன்னது 2 பேராகிராஃப் தான். இவன் அதை 4-5 வீடியோவா மேக் பண்ணி அவனோட யூடியூப்ல போட்டுறான். நான் அப்படி சொல்ல வரல. கட் அண்ட் ரைட்டா அந்த வீடியோ அவன் என்ன சொல்றான், யூடியூபோட மானிடைசேஷன் நீ யாரு எந்தெந்த சேனல்லாம் இனிமே பணம் வராது, இனிமே இப்படி இப்படி பண்ணணும், எந்த சேனல் பணம் வராது, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒண்ணு கைஸ், என்னன்னா கண்டென்ட் வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விஜய் டிவியில நீயா நானா ப்ரோக்ராம் ஓடுது. நீங்க ஒரு சேனல் வச்சுக்கிறீங்க. அந்த நீயா நானாவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்க சேனல்ல போட்டீங்கன்னா அந்த இதுக்கு பணம் வராது. உங்க சேனல் அப்படி போற சேனலா இருந்தா டிமானிட்டேஷன் ஆயிடும், பணம் கிடைக்காது. ஓகேவா? சரி, எப்படி போடலாம் அப்படின்னா, அந்த வீடியோவை எடுத்து அதுல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். புரியுதுல்ல? நீங்க ரியாக்ஷன் கொடுக்கணும், நீங்க நடிக்கணும், அதுல உங்களுக்கு தோன்ற உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசணும். ஸோ அப்படி பண்ணா உங்க சேனல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சரியா? அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஏஐ கண்டென்ட். சரியா? ஏஐ கண்டென்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் இப்ப ஏஐ வந்தோடனே மக்கள் ஏஐ வந்ததுக்காகவே சேனல் ஓப்பன் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 வீடியோ 5 வீடியோ ஷார்ட்ஸா அள்ளி தெளிக்கிறான். ஏஐ ஸ்கிரிப்ட் எழுது, ஏஐ வீடியோ மேக் பண்ணுது, ஏஐ வாய்ஸ் கொடுக்குது, அப்லோட் பண்றது மட்டும்தான் அவன் வேலை. அப்போ அதுக்கு நம்ம யூடியூப் என்ன செக் வச்சிருக்கு, என்னன்னா நீ ஏஐ வீடியோ பண்ண இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்கான உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். புரியுதா இல்லையா? நீ வாய்ஸ் கொடுக்கணும், நீ ரியாக்ஷன் பண்ணணும். ஏஐ வீடியோ ரெடி பண்ணிட்ட, ஓகே. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா உன்னோட சேனல் சேஃப், உன்னோட சேனல் பணம் வரும், மானிட்டேஷன் ஆகும். இல்ல ஏஐ மட்டுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டே போவேன், வீடியோ போட்டு போனா உங்க சேனல் டிமானிட்டேஷன் ஆயிடும், பணம் வராது. ஓகேவா? கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி மீன்ஸ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி கிடையாது, கண்டென்ட் குவாலிட்டி. உள்ள நீங்க போற கண்டென்ட், சில சேனல்லாம் இருக்கு கைஸ், நீங்க பார்த்துருப்பீங்க. பிரபல நடிகர் வீட்டில் பரபரப்பு, பிரபல நடிகர் வீட்டில் மரணம். ஐயோ, என்னடான்னு பார்த்தா அவன் வீட்டு நாய் சேர்த்து போய் கிடக்கான். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? அதுக்கு வியூஸ் போகுதுங்க, அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கானுங்க. பிரபல நடிகை அவருடன் மோதல், பிரபல நடிகை இவருடன் கள்ளக்காதலா, இவரின் நடிகை இவளா, இவளின் தந்தை இவரா, என்னத்த சொல்றது? ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் இல்லாத வீடியோஸ் அதுக்கு மானிட்டேஷன் ஆகாது. சரி, ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கடை வைக்கிறோம், நம்ம கடையை ப்ரொமோட் பண்றதுக்கு கொடுக்குறோம், காசு கொடுத்து நம்ம கடையை ப்ரொமோட் பண்றோம். நம்ம கடைக்கு வியாபாரம் வந்தா தானே லாபம். ப்ரொமோஷனுக்கே காசு எல்லாம் கொடுத்துட்டு கடைக்கு வியாபாரம் வரணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ப்ரொமோஷன் காசு கட் பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரிதான் வீடியோ. அப்ப இந்த மாதிரி வீடியோலாம் ஆடியன்ஸ் என்ன பண்றான், பார்க்க மாட்டான். அப்போ அதுக்கு ஆடு கொடுக்குது. அப்போ அந்த ஆடுக்கான சேல்ஸ் அவனுக்கு நடக்கல. ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோலாம் கட் பண்றான், இந்த மாதிரி வீடியோக்கான பணத்தை கட் பண்றான், மானிட்டேஷனை தூக்குறான். ஓகேவா? ஜென்யூன் கண்டென்ட் கொடுக்க சொல்றான். ஸோ எல்லாரும் ஜென்யூன் கண்டென்ட் கொடுங்க. யூடியூப்ல நம்மளாலையும் முடியும். நம்மள மாதிரியும் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப்ஸ் நிறைய இருப்பீங்க. உங்களோட பெயின் எல்லாமே புரியுது. ஓகேவா? நல்ல கண்டென்ட் பேசுறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன யூடியூபர் பெரிய யூடியூபர் கிடையாது. சரியா? பெரிய யூடியூபர் சப்போர்ட் பண்ணணும் இல்லை, சின்ன யூடியூபர்ல இருந்து வந்தவன் தான் பெரியவன். ஓகேவா? அது அந்த 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 நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பேட் வேர்ட்ஸ் பேசினா தான் சேனல் ரன் ஆகும், பேட் வேர்ட்ஸ் பேசி தான் சேனல் நடத்தணும், டபுள் மீனிங் பேசினா தான் எல்லாரும் பார்ப்பாங்கிற நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டாம். ஓகேவா? அப்படி போனா யூடியூப் டாக்ஸிக்கா தான் மாறும். ஓகேவா? ஆல்ரெடி மாறிடுச்சு. நல்ல கண்டென்ட் வரது இல்லை இப்பெல்லாம். ஓகேவா? ஸோ வரதுக்கும் அலோவ் பண்ணுங்க. ஓகேவா?
சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் போடுவேன். இல்லை எந்த மாதிரி கண்டென்ட் போடணும், இந்த மாதிரி கண்டென்ட் போட வேணாம்னு உங்களுக்கு எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சாலும் சொல்லுங்க, பிடிக்கலனாலும் திட்டுங்க, கெட்டவாதத்தில் கூட திட்டுங்க. ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லாமல் இருக்காதீங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? பாய். This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.